Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD, USL சொல்லி நம்ம எல்லாத்தையும் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் இருக்குது, நம்ம இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. ரைட் சைடில் நான் இப்போ காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ இருக்கக்கூடிய எல்லா பேர்ஸையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு நியர்லி 20 to 30% அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இதான் எல்லாத்தையுமே ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கு. அதை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நேற்றுமே வச்சிருந்தது தான். ஸோ ஒரு சிலது மட்டும் தான் கொஞ்சம் மொமெண்டம் இருந்திருக்கு. அதனால தான் இப்போ கோல்டை பொறுத்தளவு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த மார்க்கிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நான் இந்த வாரம் சாட்டர்டே சண்டேல நான் மார்க்கிங் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன், ஓகேங்களா? மார்க்கிங் எப்படி பண்ணான்ற ஒரு வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி எல்லாமேன்னு சொல்லி நான் மேக் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அப்போ நிறைய பேர் ஸ்கேல்பிங் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் சொல்லி நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு ட்ரேட் செட்டப் அப்படின்னு. ஸோ ஸ்கேல்பிங் பண்ணுறது இப்போது இதையும் நான் வால்யூம் ப்ரொஃபைல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ வால்யூம் ப்ரொஃபைல்ஸ் தான் பார்க்குறது ஸ்ட்ராட்டஜி. பட் அதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல்லாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தனால நான் அந்த வீக் வந்து கண்டிப்பாக போடுவேன், ஓகேங்களா? ஸோ அந்த வீக் மட்டும் ஒரு 3-4 வீடியோ வரும்னு வச்சுக்கோங்க, சாட்டர்டே சண்டேல, ஓகேங்களா? ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்போது கோல்டு வந்து எங்கேயும் மூமெண்ட் ஆகல. டேயில் சப்போர்ட் எடுத்துகிட்டு வீக்லியில் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு மேலே போக மாட்டேது, பார்த்தீங்களா? ஸோ வீக்லியில் ஃபுல்லாகவே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட இதோட கோல்டோட மூமெண்ட் வந்து எங்கிட்டு போகுதுன்ற ரீட்டெயிலாக தெரிஞ்சிடும். இப்போ சில்வரும் அதே மாதிரி தான். 4 hour சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்குது, ஓகேங்களா? 4 hour ரெசிஸ்டன்ஸ் மேலே, வீக்லியோட சப்போர்ட் கீழே, மேலேயும் கீழே தான் போய்கிட்டு இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அது லிக்யூரிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்குது. கன்சல்டேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, லிக்யூரிட்டி பில்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போது இதில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகி ரீட்ரேஸ்ட் ஆகுதோ அந்த பக்கம் பார்க்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி பிரேக் அவுட் அண்ட் ரீட்ரேஸ்ட் லைவ் ட்ரேடு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் அப்கமிங் வீடியோஸில் மினிமம் வந்து ஒரு 2-3 வீக்ஸ்க்குள்ளே நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவேன், ஓகேங்களா? யூஎஸ்டி ஜேபிஐ பொறுத்தளவு இப்போ தான் என்கல்ஃப் ஆயிருக்கு. என்கல்ஃப் ஆகிட்டு இன்னும் ரீட்ரேஸ்மெண்ட் வரல. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி செட்டை பார்க்க வேண்டியதான். ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி அப்படின்னா நான் கரெக்டாக சொல்லிடுறேன். இப்போ இந்த ட்ரேட் வந்துட்டு இருக்கனால டெய்லியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், ஏன்னா கலர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், சப்போர்ட். ஸோ இங்கே பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் 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 ரெசிஸ்டன்ஸ், எத்தனை ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி சப்போர்ட் ஆகிருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரேக் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் பாருங்கள், மறுபடியும் கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாகவே கன்சல்டேஷன் ஆகிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை அவ்வளோ நல்லா ஆக்ட் ஆகிட்டுருக்கு, டே ரெசிஸ்டன்ஸை. ஸோ அந்த டே ரெசிஸ்டன்ஸை இங்கே என்ன இருக்குன்னா, மார்க்கெட் இப்போ மறுபடியும் 4 hourல பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு. காலையிலே 4 hourல பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஆனால் இன்னும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலை, ஓகேங்களா? ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறது தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் இன்ன வரைக்கும் ஆகலை. ஐ திங்க் காலைல 6:30 கேண்டில் கரெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து 4 hour கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு அங்கேருந்து மெதுவாக கன்சல்டேஷன் ஆகிட்டே இருக்குது. பார்க்கலாம் என்ன போகுது. இது வந்து ஹை வாட்ச் அவுட்டில் நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிசி வந்து இப்போதைக்கு சேனலில் இருக்குது, கொஞ்சம் இதை விட்டுறலாம். அதே மாதிரி எத்தீரம் வந்து கன்ஃபர்மேஷன் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ கரெக்டாக வந்து எஸ்எல் அடிக்கிற மாதிரி மேலே போகிற மாதிரி போயிட்டு எஸ்எல் அடிச்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ இதுவுமே திரும்ப ஒரு என்கல்ஃப் வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஜிபிபி சிஹெச்எஃப் வந்து இப்போ தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் 4 hourோட ரெசிஸ்டன்ஸை நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு, ஓகேங்களா? ஸோ வால்யூம் இருக்கான்ற செக் பண்ணி பார்க்கலாம். அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஓண்டா வந்துருங்க. ஸோ வால்யூம் அந்தளவு இல்லை, ஓகேங்களா? பட் ரிஸ்கியஸ்ட் ட்ரேடர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம். அதுவும் சும்மா ரேண்டமாக என்ட்ரி எடுக்க வேணாம். 1 hourல திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் அங்கே வரணும், ஓகேங்களா? ஹையரில் வந்து இந்த ஜோன் இருக்குல்ல, ஸோ அந்த ஜோனில் மறுபடியும் ஹையரில் வரணும். அந்த நேரம் நம்ம பார்க்குறதுன்றது நல்லது. இப்படி மேலே போய்கிட்டு இருக்க மார்க்கெட் இந்த ரீட்ரேஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 1:2 hour மினிமம் போதும். 1:2 hourன்றது கேப்சர் பண்ணிட்டு வந்துடலாம். நார்மல் டெக்னிக்கல் யூஸ் பண்ண அப்படின்னா சின்ன சின்ன ட்ரேட் செட்டப் தான். ஆனால் நல்லா அக்யூரஸியாக மேக் பண்ண முடியும் நார்மல் டெக்னிக்கலையும் வச்சுக்கிட்டு, ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நார்மல் டெக்னிக்கலில். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு, ஓகேங்களா? இப்போ நம்மளோட US30 யாரும் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ பட் ரீட்ரேஸ்மெண்ட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிட்டு இங்கேருந்து லோவர் ஹை நல்லா போகும். ஸோ அங்கேருந்து கீழே வரும்போது ஒரு பெரிய லெவலாக ஃபார்ம் வரும், ஓகேங்களா? ஸோ நல்லாவே உங்களுக்கு மூமெண்டம் வந்து இருக்கும் இந்த ரேஞ்சில். இப்போது நேஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து ஃபுல்லாகவே ஃபால் ஆகிடுச்சு. அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஃபுல்லாகவே ஃபால் ஆகிடுச்சு மார்க்கெட் வந்து. எதுவுமே ரிஜெக்ஷன் 1 hourல வந்து நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். அங்கே ரீட்ரேஸ்மெண்ட் வராமல் டேரெக்டாக ஃபெயில் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டேயோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இப்போதைக்கு நின்றுட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இப்போது அடுத்ததாக வாட்ச் லிஸ்ட் எடுக்கக்கூடியது ஜிபிபி ஜேபிஒய். இதுவும் அதே மாதிரி நேற்று 6:30 என்னன்னு தெரில, ஃப்ரைடே க்ளோஸ் வச்சு திரும்ப என்னாச்சு அப்படின்னா இந்த லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பக்காவாக இல்லை, வால்யூமில் எதுவும் கரெக்டாக இல்லை. அதுக்கப்புறம் நல்லா மேலே போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் திரும்ப கீழே வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணோம். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜேபிஒய் பொறுத்தளவு.
இது பிரேக் அவுட் ஆகி ரீட்ரேஸ்ட் ஆச்சப்போ நல்ல ஒரு வால்யூம் வரும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஜிபிபி கேர்டு சாரி ஜிபிபி ஏயுடியை பொறுத்தளவு டெய்லியோட சப்போர்ட்டில் பிரேக் ஆகிருக்கு. நல்ல இன்வெர்டட் ட்ரையாங்கிளில் பிரேக் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ரேஞ்சை சொல்லியிருந்திருப்போம். பிரேக் அவுட் ஆகிருக்கு, ரீட்ரேஸ்ட் ஆகிருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட்டில் கரெக்டாக ஒரு 1 ஹவரில் ஒரு நல்ல ஒரு எஃபிஜி வந்தப்புறம் செல்லுக்கான எஃபிஜி வந்தப்புறம் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக என்னாச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஒரு எஃபிஜி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ரேஞ்சில் வந்துட்டு இந்த ஸ்விங் ஹைக் மேலே தான் வைக்கணும். கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இருந்திருக்காது. எக்ஸாக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களோட எஸ்எல் அடிச்சுட்டு கீழே வந்திருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் இந்த லோர் ஹை இது நல்ல ஒரு சப்போர்ட் ஆட் பண்ணிட்டு இருந்தது. ஓகேங்களா? இந்த ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இன்சைட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் அங்கே வந்துச்சு அப்படின்னா ட்ரேட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், மைக்ரோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் 4 ஆல் இருக்குது இப்போதைக்கு. அதை எப்படி நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் அப்படின்னா இருங்க நான் இப்போ காட்டுறேன். நம்ம 4 ஆரில் அங்கே ட்ராப் பண்ணது அது பாருங்கள், அங்கே ட்ராப் பண்ணது எங்கே வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸோ எங்கேயா சப்போர்ட் எடுத்திருக்கா மைக்ரோ ஒரு சின்ன சின்ன ரிஜெக்ஷன் நடக்கும். பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப ரீட்ரேஸ் ஆகிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன உங்கள் எவ்வளோ ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் அதில் மேஜரானது இந்த லெவல் தான். ஆனால் இங்கே ஒரு சின்ன சின்ன ரிஜெக்ஷன் பார்த்தீங்களா? இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ அதனால் ஒரு மேஜர் மூவ் வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து நல்லா வந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே கூட பாருங்கள், இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கேயே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிடுச்சு. ஆனால் மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, ஃபுல்லாக பிரேக் ஈவன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் இருந்துச்சு. திரும்ப லோயர் லோவில் கரெக்டாக அந்த 4 ஹவரோட ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு தான் ஃபாலோ ஆகிருக்கு. பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 4 ஹவரோட ரீட்ரேஸ்மெண்ட் அதை எடுத்துகிட்டு தான் ஃபாலோ ஆகிருக்கு எல்லா இடத்துலையுமே. செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேயும் பாருங்கள், சப்போர்ட் எடுத்து லைட்டாக ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. இந்த லெவல்லேருந்து ஃபாலோ ஆக போகுது அப்படின்னா இந்த 4 ஹவர் சப்போர்ட்லேருந்து ஃபாலோ ஆக போகுது அப்படின்னா திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இந்த லோயர் லோ பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா இட் வில் பி குட். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன அதுன்னு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஏயுடி ஜேபி வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். டெய்லி சப்போர்ட் அதாவது டெய்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு 4 ஹவரில். ஸோ இதுவுமே நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரீட்ரேஸ் நீங்கள் லெவலில் ஆன உடனே நம்ம என்ட்ரி செட்டப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1:2ஓ 3ஓ லைவ் மார்க்கெட்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹை வரைக்கும் வைக்கலாம், போதுமான அளவு தான். ஓகேங்களா? இப்போது என்இசட்டி ஜேபிஐ பொறுத்தளவு ரெசிஸ்டன்ஸ் வீக்லியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ப்ரோக் ஆகி ரீட்ரேஸ் ஆகிட்டுருக்கு. பட் வீக்லிக்கு வந்து நம்ம ஒரு ஒன் டேயில் வந்து க்ளோஸ் வச்சுச்சப்போனா ஓகேங்களா? வீக்லியில் ஒரு 1 டே க்ளோஸ் வச்சுச்சப்போனா நம்ம வந்து வெயிட் பண்ணி என்ட்ரி செட்டப் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஓகேங்களா? வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது கூடிய ஜோனில். ஏன்னா இல்லை நீங்கள் உடனே கேப்சர் பண்ண போகிறீங்க, 1:2 கேப்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நேரம் நீங்கள் உடனே கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது வெயிட்டிங் தான். நம்ம இது மேலேயும் போல் கீழே வரல, கன்சல்டேஷனில் தான் இருக்குது. இப்போ அடுத்த வாட்ச் லிஸ்ட் வந்து இது ஈரோ ஜிபிபியை பொறுத்தளவு கரெக்டாக இந்த ஜோனுக்கு போகணும். ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அங்கேருந்து கீழே ஃபால் ஆச்சுன்னா ஓகே. அதர்வைஸ் நம்ம வந்து டேக் ப்ராஃபிட்டில் எதுவுமே பண்ணக்கூடாது. அக்ரெசிவ் ட்ரேட்ஸ் எதுவும் எடுக்கக்கூடாது. இது பார்க்குறதுக்கு அப்படி தெரியும், ஆனால் பெரிய மொமெண்டம் வந்து வராது. வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அங்கே ரேஞ்சில் இருக்குது. அது வரல அப்படின்னா பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போது ஏயுடி என்இசிடியை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா கன்சால்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே போயிடுச்சு. கீழே சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு, அப்படியே கன்சால்டேஷன் டேவோட சப்போர்ட்டுன்னு நினைக்கிறேன். அது டேவோட சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு கன்சால்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே போயிடுச்சு. இப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஜிபிபி சிஹெச்எஃப் யூஎஸ்டி சிஹெச்எஃப் பொறுத்தளவு ஏமாற்றுவாங்க. ஓகேங்களா? இந்த பேர்ஸில் அதாவது ட்ரெண்ட் பிரேக் பண்ணிட்டு கீழே வர மாதிரி வந்துட்டு அப்படியே மேலே போயிடும். ஓகேங்களா? அதனால தான் ஒரு கண்டினியூஸாக இன்னொரு 4 கேண்டில் 3 கேண்டில் 4 ஹவரில் இருந்ததுக்கப்புறம் ட்ரேட் செட்டை பார்க்கலான்னு அதனால தான் சொன்னேன். இப்போது டாலர் இண்டெக்ஸ் யாரும் பார்க்க மாட்டேங்க. பட் பார்த்தீங்கன்னாலும் லோவர் ஹை ரீட்ரேஸ்ட் தென் ஃபால் தான். ரீட்ரேஸ்ட் ஆகிருக்கு, லோவர் ஹை போயிருக்கு, ரீட்ரேஸ்ட் ஆகிட்டு ஃபால் கூட ஆகலாம். கொஞ்சம் ரிஸ்கஸ் ட்ரேட் தான். ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட் வந்து லோவரில் பண்ணலை. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக பார்க்காதீங்க. இந்த லோ இருக்கா, இந்த லோவில் ப்ரோக் ஆனதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்இசட்டி சிஹெச்எஃப் பொறுத்தளவு இங்கே ஆல்ரெடி நல்லா ஒரு பிரேக் அவுட் நடந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இப்போது ஒரு 4 ஹவரில் மறுபடியும் ஒரு 4 ஹவரில் நல்ல ஒரு என்கல்ஃப் வச்சிருச்சு. ஸோ திரும்ப அந்த ரேஞ்சில் ரீட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பாக எடுக்க வரும். வந்ததுக்கப்புறம் இதில் ட்ரேட்ஸ் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணலாம். நம்மளோட என்இசட்டி சிஹெச்எஃப் தானே, ஆமாம். ஓகேங்களா? இதுவுமே வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மூமெண்ட்டும் நல்லா கேப்சர் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ண செய்யணும்னா இப்போது யூரோ ஜேபிஒய் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்.
ரீட்ரேஸ்மெண்ட் வர 4 ஹவரோட ஹையை பாடி க்ளோஸ் பண்ணிச்சு. ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட் வராமல் மார்க்கெட் மேலே போயிட்டு இப்போ எங்கே போகுது அப்படின்னா வீக்லியோட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் வீக்லி ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா அதுக்கான பிரேக் அண்ட் ரீட்ரேஸ்ட் பார்க்கலாம். இல்லைனா கீழே வந்துச்சு அப்படின்னா அதுக்கான செட்டப் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட்டிங் தான் பண்ணதில்ல. ஸோ இப்போ இரண்டு மொமெண்டம் வந்து கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு ஜிபிபி யூஎஸ்டியை பொறுத்தளவு வீக்லியில் உங்களுக்கு கரெக்டாக வீக்லி அண்ட் 4 ஹவரோட ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் இங்கே பாடி க்ளோஸ் பண்ணிச்சு. பட் ஆனால் அந்தளவு ஒரு வீக்லியில் ப்ரீவியஸாக ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லி நான் ட்ரேட் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட்னதுக்கப்புறம் இப்போ லோ பிரேக் பண்ணி அந்த ரீட்ரேஸ்ட் போய்கிட்டு இருக்குது. ஸோ ரீட்ரேஸ்ட் ஒன்ஸ் போயிட்டு நம்ம செல்லுக்கான ட்ரேட் செட்டப் கூட அங்கே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஓவரால் ட்ரெண்டு வந்து ஆக்சுவலாக ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக போகக்கூடாது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ட்ரெண்டு நம்மளுக்கு கிளியராக அப் ட்ரெண்ட் இருக்குது. இந்த ஒரு ரிஜெக்ஷன் வச்சுட்டு நம்மளால் டவுன் ட்ரெண்ட் சொல்ல முடியாது. நிறைய வாட்டி வந்திருக்கு, அந்த ரிஜெக்ஷனில் தான் ஃபாலோ ஆயிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம அதை வச்சு டவுன் ட்ரெண்ட் சொல்லிட முடியாது. ஒரு லோயரில் போட்டோம், மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஒரு லோயர் ஹை போயிருக்கு. ஒரு லோயர் லோ இன்னும் சோச் ஆகலை. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை மார்க்கெட் இன்னும் சோச் ஆகலை. ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து சோச் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி செட்டை பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் டிஎம்மில் கேட்டிருந்தீங்க இதை பார்க்கலாமான்னு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து ஏயூடி யூஎஸ்டியும் அதே மாதிரி தான் நல்லா 4 ஹவரில் பாடி க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ரீட்ரேஸ் எடுக்க வந்துட்டு அங்கேருந்து நல்ல ஒரு ஹை போயிருக்கு. திரும்ப இந்த ஜோனுக்கு வரும். வந்ததுக்கப்புறம் என்ட்ரி செட்டை பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ஒரு வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். 4-5 பேர்ஸ்க்கு மேலே நம்ம என்ட்ரி செட்டப்புக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம். இப்போது ஜிபிபி என்எஸ்டி பொறுத்தளவும் அதே தான் 4 ஹவரில் நல்லா பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. சப்போர்ட் எடுக்குது. பட் ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்டு. ஓகேங்களா. ஸோ அப்போது செல்லுக்கான செட்டப் தான் பார்க்கணும். பைக்கான செட்டப் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா. ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக மட்டும் பார்க்கவே கூடாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இன்னும் மாறல. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு லோவர் ஹை தான் போகுது. இதை வந்து நம்ம ஹையர்லன்னு சொல்ல மாட்டோம். ஒரு லோவர் ஹை தான் போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி செட்டப் பார்க்கலாம். இப்போது நம்ம என்இசட்டி யூஎஸ்டியை பொறுத்தளவு 4 ஹவரில் நல்லா பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. பட் ஆனால் அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகாமல் ஃபுல்லாகவே கீழே வந்து வீக்லி நினைக்கிறேன் வீக்லியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து டேப் ஆகி நிற்கிது. ஸோ அதனால தான் வீக்லி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒன் டேயில் சோச் வைக்கிறோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வீக்லியில் பாருங்கள், ஒன் டேயில் ஒரு ப்ராப்பரான ஒரு எண்கள் ஃபுல்லாக. ஸோ ஒன் டேயில் சோச் வச்சுச்சு அப்படின்னா வீக்லிக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. அப்படி இல்லை 1:2 தான் கேப்சர் பண்ணுறேன் அப்படின்னா ஈஸியாக போயிடும். பார்த்தீங்களா. ஸோ 1:2 தான் இங்கே ரீட்ரேஸ் பண்ணிட்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னா 1:2 1:3 வந்து ஈஸியாக போயிடும். ஓகேங்களா. ஸோ ஆனால் கொஞ்சம் பெரிய கேப்சர் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வீக்லியில் ஒன் டே பாடி க்ளோஸ் பண்ண தான். இப்போது யூஎஸ்டி கார்டு நல்ல வீக்லி சப்போர்ட்டில் இருக்குது. அங்கேருந்து 4 ஹவரோட சப்போர்ட் இங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கே வந்து டச் ஆகிட்டு கீழே வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரீட்ரேஸில் செட்டப் பார்க்கலாம். இப்போ அடுத்து ஹீரோ யூஎஸ்டி பார்த்துருப்போம் ஆல்ரெடி. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதான் இப்போ பார்த்தது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி எதுவும் கால்ஸ் கிடையாது. இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தோம். கமெண்ட்டில் ஃபில்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.